Hello friends, welcome to Sweet and Salt. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ரவா லட்டு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு ரவா லட்டு பண்றதுக்கு நான் 2 கப் ரவை எடுத்துர்க்கேன். அதாவது 200 கிராம் ரவை எடுத்துர்க்கேன். 2 கப் ரவைக்கு 1.5 கப் சர்க்கரை சரியான அளவு. உங்களுக்கு இனிப்பு இன்னும் கொஞ்சம் தேவைப்படுச்சுனா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதோட ஒரு 4 ஏலக்காய் போட்டு பொடிச்சிரலாம். தனியா ஏலக்காய் பொடினாலும் நம்ம சேர்த்துக்கலாம். இது நல்லா பவுடர் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு panல 1 டேபிள்ஸ்பூன் நெய் சூடு பண்ணிக்கலாம். இதில் நம்மளுக்கு தேவையான ட்ரை ஃப்ரூட்ஸ் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி கேஷ்யூஸ் கிஸ்மிஸ் அதுக்கப்புறம் பாதாம் எடுத்திருக்கேன். பாதாம் வந்து நம்ம ரோஸ்ட் பண்ண தேவையில்லை. இப்போ இதில் இன்னொரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு ரவையை வறுத்து எடுத்துடலாம். ரவையை ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் நம்ம ரோஸ்ட் பண்ணால் போதும். டிப் நம்பர் 1 என்னென்னா, ரவையோட கலர் கண்டிப்பாக மாறிடக்கூடாது. இதுலேருந்து நல்ல ஸ்மெல் வர அளவுக்கு நம்ம ரோஸ்ட் பண்ணால் போதும். இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் சேர்த்துடலாம். ட்ரை ஃப்ரூட்ஸ் கண்டிப்பாக ஆப்ஷனல் தான். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்க்கலாம், இல்லாட்டி அப்படி கூட லட்டு பண்ணலாம். இப்போ இதில் நம்ம பொடிச்சு வச்சுருக்க சர்க்கரையை சேர்த்துடலாம். கண்டிப்பாக சர்க்கரையை பவுடர் பண்ணதுக்கப்புறம் அளந்துட்டு தான் சேர்க்கணும். ஏன்னா நம்ம எடுத்துருக்க அளவை விட பவுடர் பண்ணதுக்கப்புறம் கூடிரும் அளவு. அதனால் பொடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ அளந்துட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க. டிப் நம்பர் 2 என்னென்னா, சர்க்கரை வந்து சூட்டில் இலகிற அளவுக்கு இதை நம்ம கிளறி விடணும். இப்போ பாருங்கள், சர்க்கரை வந்து சூட்டில் இலக ஆரம்பிச்சிருக்கு. இப்படியே சர்க்கரை வந்து இலகிற அளவுக்கு நம்ம இதை ரோஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். இதை இன்னும் 2 நிமிஷத்துக்கு ரோஸ்ட் பண்ணிவிட்டு இதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி இதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். இதுவே போதுமானது. இப்போ இதில் ஒரு 1/2 கப் பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு வறுத்துடலாம். டிப் நம்பர் 3 என்னென்னா, கண்டிப்பாக சூடான பால் சேர்க்கக்கூடாது. ஏன்னா நம்மளுக்கு நல்லாவே தெரியும், ரவை வந்து நல்லா தண்ணியை அப்சர்வ் பண்ணிக்கிடும். நம்மளுக்கு வந்து சாஃப்டாக இருக்கக்கூடாது, லட்டு நல்லா கிறிஸ்பியாக இருக்கணும். அதனால கண்டிப்பாக சூடான பால் நம்ம சேர்க்கக்கூடாது. இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்க்கறதுக்காக தான் நம்ம பால் சேர்க்குறோம். இந்த மாதிரி லட்டு பிடிக்கிறதுக்காக தான் நம்ம அதில் பால் சேர்க்குறோம். அதனால சூடான பால் சேர்க்கக்கூடாது. இது கொஞ்சம் வெது வெதுப்பாக இருக்கையிலேயே லட்டு பிடிச்சிடலாம். சர்க்கரை பாகில் லட்டு பண்ணுறது வந்து ரொம்பவே கஷ்டமான டாஸ்க். பிகினர்ஸ்க்கு வந்து அது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி பால் சேர்த்துட்டு பண்ணும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். பால் சேர்க்கறதுனால லட்டு கெட்டு போகணுங்கிற பயம் வேண்டாம். இது 1 மாதத்துக்கு ஒன்றுமே செய்யாது. அவ்வளோதான், ரவா லட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரவா லட்டு சில சமயம் வெளியிலேருந்து நல்லாயிருக்கும், உள்ளே ரொம்பவே ஹார்டாக இருக்கும். இது காட்டுறேன் உங்களுக்கு பாருங்கள். வெளியில் நல்ல ஷேப் ஹோல்டு பண்ணியிருக்கு, உள்ளே ரொம்பவே சாஃப்டாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அனைவருக்கும் இந்த நாள் இனியதாகட்டும்.